ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பே இல்லாமல் சாம்பார் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாமா? செய்வதற்கு இது 3 பொருள் இருந்தால் போதும். 3 வெங்காயம், எத்தனை வெங்காயம் எடுக்கிறோமோ அத்தனை தக்காளி, பச்சை மிளகாய். காரம் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்ப்போம். அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் இது கிள்ளி போட்ட மாதிரி பண்ணுங்க, அப்போ தான் காரம் ஆயிரும், சரிங்களா? கட் பண்ணிட்டெல்லாம் ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குக்கர் கொஞ்சம் டிஃபராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டு வேவிக்கிறேன், குண்டாவில் போட்டு வேவிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 3 விசில் விட்டு எடுங்க. இந்த மாதிரி வேவிச்சுக்கணும். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இந்த தண்ணிகளும் இதிலே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பேனில் கடல மாவு எடுத்துக்கோங்க. கடல மாவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்குங்க. கட்டி இல்லாமல் கலக்குங்க, சரிங்களா? ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம கலக்கி வச்சிருந்த கடல மாவை ஊற்றி கைவிடாமல் கலக்கணும், சரிங்களா? கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலக்குங்க. இந்த மாதிரி ஆனவொன்னு கட்டினது போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சாம்பார் ஊற்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.